ஹாய் குட் மார்னிங். ஸோ மார்னிங் எழுந்ததுமே வந்து பனானா ஸ்மூத்தி தான் செஞ்சுருந்தேன். ஸ்மூத்தி தான் சாப்பிடுவீங்களா, ஃபேண்டசி சீன் போடுறீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. செம்ம டயர்டாக இருக்குது, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியல. இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஈஸியான ரெசிபீஸாக தான் நான் சர்ச் பண்ணி செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். அண்ட் அது முடிச்சுட்டு வந்துட்டு 11 o'clock போல் களி செஞ்சுருந்தாங்க. ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு டெலிவரிக்கு அப்புறம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டினியூஸாக ஏதாவது எடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நான் வந்துட்டு ஒரு ஓரியோ பிஸ்கட் வாங்கியிருந்தேன். ஒரு பீஸ் மட்டுமே 135 rupees. அப்படி என்ன இதில் ஸ்பெஷலாக இருக்குதுன்னு நானும் பார்க்கணும்னு நினச்சேன். சரி இதை இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க. கடிச்சா சுத்தமாக கடிக்கவே முடியல. இதனால் கடிக்கக்கூட முடியல. சரி உடச்சி பார்ப்போன்னு உடச்சி பார்த்தா உடைக்கவும் முடியல. சரி அவ்வளோதான் போல் 135 rupees அப்படின்னு நினச்சேன். ஸோ யாரும் ஏமாந்துடாதீங்க. இது வந்து ஜொஹானுக்கு வாங்கின டீத்தர் தான். இந்த டீத்தர் வந்துட்டு நான் ரொம்ப ஆசையாக வாங்கினேன். சரி வித்தியாசமாக இருக்கே, ஜான் வந்து இதை பார்த்தா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவான், ஜாலியாக விளையாடுவான் அப்படின்னு. பட் அப்போலாம் எதுவுமே கிடையாது. அவனுக்கு அதை பிடிக்க கூட தெரில. இந்த பொருள் வாங்கினதுக்கு நான் வீட்டில் அம்மாட்ட செம்மையாக வாங்கினேன். இது எதுக்கு வாங்கினேன், அவனுக்கு யூஸ் பண்ண தெரியாது, அவன் எப்படி பிடிப்பான் அப்படின்னு. ஸோ அகைன் திரும்ப திட்டெல்லாம் வாங்கிட்டு நான் பழைய டீத்தர் தான் ஆர்டர் பண்ணேன். இதை அப்படியே வச்சுட்டேன். சரி அவன் யூஸ் பண்ணிக்குவான் ஃப்யூச்சரில் ஏதாவது விளையாடுறதுக்கு அப்படின்ட்டு. அண்ட் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு எக் ரைஸ் வித் ஃபிஷ் ஃப்ரை தான். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்க நினச்சிங்கன்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட்டிவாக வாங்குறேன்னு சொல்லி மொக்க வாங்கியிருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.